எந்த தப்பும் செய்யல, அம்மன் மேல சாட்சி, கடவுள் கூலி தரும்லாம் ஏன் பேசுறாருன்னா, தம்பி வந்து 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஒரு பில்டர் கூட சேர்ந்து. அந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆளுங்க தான் கமெண்ட், ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இவரை பத்தி. அதாவது நீ வந்து மாற்றம்னு சொன்னியடா, நீ மேனிபுலேட் பண்ணியே, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு. இப்போ அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை பத்தி பேசுனியா? அதை பத்தி பேசாம நீயும் பொண்டாட்டி மட்டும் ஜாலியா இருக்கீங்க, அவங்களோட கஷ்டத்தை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி பயங்கரமான கமெண்ட்ஸ். அதுல வந்து தம்பி வந்து கமெண்ட் செக்ஷனே க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. இப்போ அந்த பில்டர் இருப்பான்ல, இவனுக்கு வந்து ஒரு பிசினஸ் கொடுத்த ஒரு பில்டர் இருப்பான்ல, மாதிரி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி கொலாப் பண்ணான். அவன் என்ன நினைப்பான்? அது வந்து சிலர் வந்து எழுதுனாங்க, இவன் பேச்சை கேட்டு இந்த பில்டர் கிட்டலாம் போய் வாங்கிறாதீங்க, இவன் வந்து ஒரு நல்லவன் கிடையாதுன்னு எழுதுனப்போ அந்த பில்டருக்கு வந்து அதிர்ச்சி. ஏன்னா அந்த பில்டருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வருது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதே வந்து 4 பேர் பார்த்து வாங்கணும் தான், அதுவே வந்து அடி வாங்கும்போது பில்டருக்கு வந்து அதிர்ச்சி. இது மட்டும் இல்லை, இனிமே இவனுக்கு நியூட்ரல் இமேஜ் போயிருச்சு. இவனுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலி இன்க்ளைன்ட் இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் இருக்கும்போது ஒரு பொருளை 10 பேர்கிட்ட விற்கணும்னு நினைச்சு இவங்ககிட்ட வரவங்க, இவங்ககிட்ட வந்தா அந்த பொருள் வந்து ஒரு 4 பேர் தான் போய் ரீச் ஆகும். மீதி 6 பேர் வந்து இவன் மேல இருக்கிற அந்த இன்க்ளினேஷன், இவனோட பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷனுக்காக இவங்ககிட்ட வரமாட்டாங்கன்னும் போது அந்த ப்ராடக்ட்டை இவங்ககிட்ட ப்ரொமோட் பண்ண வரமாட்டாங்க. ஸோ தம்பியோட பிஸ்னஸ் என்ன? அந்த பிஸ்னஸ் மாடலே அடி வாங்கிருச்சு. இந்த பிஸ்னஸ் மாடலை அடிவாங்க வச்சது வேற யாரும் இல்லை, அல்காரிதம் தான், இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் தான். இதுக்கு முன்னாடி வந்து ரூட் மாஃபியான்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஓட்டு போட சொல்றது, இந்த கலர் கோடிங்ல ட்ரெஸ் போட்டு போகிறது, இந்த மாதிரி இன்க்ளினேஷன் இருந்தது இல்லை. இதனால நான் காசே வாங்கலை. நீ அதனால ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியா? இன்க்ரீஸ் பண்ண ஃபாலோவர்ஸை காமிச்சு தானே உனக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் கிடைக்குது. அது பிஸ்னஸ் தானே. நீ பண்ணது ஒரு பிஸ்னஸ், பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷனோட ஒரு பிஸ்னஸை பண்ண. இப்போ அதுவே உனக்கு எதிராக வந்து நிற்குது. ஏன் அழுவுற? எதுக்கு அழுவுற? இனிமே அரசியல் பேச மாட்டேன். சரி, இது வரைக்கும் நீ பேசின அரசியலுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பியா? இந்த அல்காரிதம் இவனுக்கு நினைச்ச மாதிரி இல்லாமல் அதை நெகட்டிவிட்டியை தாங்க ப்ரொமோட் பண்ணோம், பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணோம். அந்த அல்காரிதம்ல இவனுக்கு எல்லாரும் இப்போ சிக்கியிருக்கானுங்க. அதனால தான் மதன் கௌதரி கதறான். அதனால தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நாங்களும் பொதுமக்கள் தான், எங்களை ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு கதறது, ஏதோ இவன் கதறது. இது எல்லாமே எதுக்கு? இவனுங்க எதை வச்சு இந்த வேலையை பார்த்தானுங்களோ அந்த அல்காரிதம் இட்ஸ் அ 2-edged sword. இப்போ இவனுங்க சைடு அது குத்துது. அதாவது சர்க்கஸ் துப்பாக்கி 2 சைடும் சுடுவாங்களா, அந்த மாதிரி 2 சைடும் சுடுது. அதனால தான் தம்பி வந்து ஆத்தா உங்களுக்கு கூலி கொடுப்பா, கருப்புசாமி உங்களுக்கு கூலி கொடுக்கலாம் சொல்றாங்க. யாரும் கூலி கொடுக்க மாட்டாங்க, அல்காரிதம் உங்களுக்கு கூலி கொடுக்கும். அந்த கூலி கொடுக்க வைக்க வேண்டிய வேலையை நாங்கள் பார்த்துப்போம். நன்றி, வணக்கம்.